முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல, அவரது மனைவி, 3 மகள்கள் மற்றும் மருமகன் ஆகியோருக்கு எதிராக நிதி மோசடி குற்றச்சாட்டின் கீழ் இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகைகள் கையளிக்கப்பட்டன. Zuzi, the clothing store. முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகள் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜயரத்ன முன்னிலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பின்னர் பிரதிவாதிகளை 50,000 ரூபாய் ரொக்கப்பிணையிலும் தலா 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதைத் தொடர்ந்து இவர்கள் அனைவருக்கும் வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டதோடு அவர்களின் கடவுச்சீட்டுகளை பறிமுதல் செய்யவும் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜயரத்ன உத்தரவிட்டார். மேலும் பிரதிவாதிகளின் கைவிரல் அடையாளங்களை பெற்று அறிக்கை பெறவும் உத்தரவிடப்பட்டது. 97 மில்லியனுக்கும் அதிகமான சொத்துக்களை சட்டவிரோதமாக சம்பாதித்ததற்காக பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குறித்த பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளது.